இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் செஞ்சேன். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சேன். ஸோ சிம்பிளாக தான் செஞ்சேன். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாஸ்தா தான் குக் பண்ண போகிறோம் 70%. ஸோ இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதோட ஆயில் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள் 70%. யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2026 யாருக்கு வந்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தோடனே ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மற்ற யூடியூபர் மாதிரி பேசலாமா? ஸோ இவங்க நல்லா வதங்கட்டும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இவங்களையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இது கூடயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் 3 சேர்த்து உப்போடு சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டை வறுத்து வச்சுருக்க முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பிடிச்ச இல்லாமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கும் மினிக்கி குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.